சிலாபம் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த மோதல் இன்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். சிலாபம் பங்கதெனிய கும்பிட்டிக்குளிய பிரதேசத்தில் இன்று மாலை இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் இரு தரப்பினருக்கிடையில் இந்த மோதல் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மோதலில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த மோதலில் காயமடைந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 35 வயதான மஞ்சுள பிரசாத் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையே இந்த மோதலில் உயிரிழந்துள்ளார். ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபைக்காக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட ஒருவரே உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 2 விசேட போலீஸ் குழுக்கள் சிலாபத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை காணியொன்றில் சட்டவிரோதமாக நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு செய்ய சென்றவர்களுக்கும் மேலும் சிலருக்கும் இடையே பொரலஸ்கமுவ போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் அமைதியின்மை ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் நிரோஷன் பாதுக்க முறைப்பாடொன்றை செய்வதற்காக அங்கு சென்றிருந்தார். பொரலஸ்கமையில் உள்ள வர்த்தகர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் வீதம் முற்பணமாக பெற்றுக்கொண்டு சிவில் பாதுகாப்பு பிரிவின் ஊழியர்களின் ஊடாக கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கின்றனர். இன்று அந்த ஊழியர்கள் வீட்டுக்கு செல்ல ஆயத்தமானார்கள். போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்வதற்கு வருமாறு அவர்களிடம் நான் கேட்டேன். அவர்களும் நானும் மேலும் சிலரும் முறைப்பாட்டை முன்வைப்பதற்காக போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்தோம். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியே வந்த சந்தர்ப்பத்தில் பிரதி போலீஸ் மா அதிபரிடம் கதைக்குமாறு என்னை தள்ளிவிட்டனர். எனது ஆதரவாளர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வெளியே இருந்தனர். அத்துடன் தகாத வார்த்தைகளையும் கூறினர். இந்த சம்பவத்தின் பின்னர் நிரோஷன் பாதுகவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் சிலரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் சிலரும் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக கூடினர். இதன் போது இரு தரப்பினருக்கிடையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதுவா நல்லாட்சி என நாங்கள் கேட்கின்றோம். நியாயத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்துவதற்கு இதனை செய்கின்றனர். சம்பவம் தொடர்பில் நிரோஷன் பாதுகவின் சாரதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். கொலன்னாவி நகரசபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் சுதத் சேனகவின் வீட்டின் மீது அடையாளம் தெரியாத சிலர் நேற்றிரவு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த தாக்குதலில் வீட்டிற்கும் 3 வாகனங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.